அரங்கின் தென்புறமாய் மஞ்சள் வண்ண சீருடை அணிந்து ஆட தயாராக இருப்பவர்கள் பிளாக் ஃப்ரெண்ட்ஸ் கோட்டையூர் அணியினர். அரங்கின் வடபுறமாய் ரோஸ் வெள்ளை வண்ண சீருடை அணிந்து ஆட தயாராக இருப்பவர்கள் பையனூர் கேரளா அணியினர். கேரளா விசஸ் கோட்டையூர். ஸோ கேரளா வந்து பார்த்திங்கன்னா கேரளா பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ ஃபுட்பால் பிறந்த இடம் அப்படின்னு இந்தியாவோட ஒரு டாமினேட்டிங் ஸ்டேட் ஃபுட்பால் அப்படின்னா அது கண்டிப்பாக கேரளா சொல்லலாம். செகண்ட் ஆஃப் நடக்கலையாவா? செகண்ட் ஆஃப் நடந்துச்சு. நல்ல ஹிட்டர், நல்ல சேவுங்க. த்ரோயிங் அகே நேரா கோலி கையிலே போயிருக்கு. கேரளா கொஞ்சம் கீழே ஆடுறாங்க. ஸோ அவங்க ஃபார்வர்டு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போகலை, இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு நல்ல ஸ்கில் அழகாக உடச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. 1-2 இருந்தாலும் அங்கே பாருங்கள், 3 பேரை வச்சு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க 2 பேர். நல்ல டாமினன்ஸ். நீங்கள் நல்ல ஸ்கில் கேரளா கிட்ட. பட் பால் ஷிஃப்ட் ஆகியிருக்கா கோட்டையூருக்கு? இல்லை, ஷிஃப்ட் ஆகலை. ஒன்ஸ் அகைன் கேரளா ஹேஸ் ஏ டாமினேட்டிங் சைடு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நாங்களும் அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆஹா, பார்வையாளருக்கு நினைவூட்டுகிறோம். நாளைய தினம் இவ்வரங்கிலே 2 ஆட்டங்கள் நடைபெறும். முதலாவது ஆட்டமாக இந்த ஆட்டத்தில் வெற்றியாளர்களுடன் இன்று 2வது ஆட்டத்தில் வெற்றி பெற்று செல்லையா FC ஆம்பலாப்பட் அணியினர் விளையாடுவார்கள். அடுத்து ஒரு குவார்டர் ஃபைனல் அஃபா அதிராம்பட்டினம் அணியினரும் MZAMF காயல்பட்டினம் அணியினரும் விளையாடுவார்கள். நாளைய தினம் 2 ஆட்டங்களும் காலிறுதி ஆட்டம், குவார்டர் ஃபைனல் ஆட்டம் நடைபெறும். முதலாவது ஆட்டமாக இந்த வெற்றியாளர்களுடன் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்ற செல்லையா FC ஆம்பலாப்பட் அணியினரும், 2வது ஆட்டமாக அஃபா அதிராம்பட்டினம் அணியினரும் ZMF காயல்பட்டினம் அணியினரும் விளையாடுவார்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃப் இப்போ தான் நடக்குது இங்கே. ஸோ டைம் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸ்டில் ஹேவிங் அ ஹோப் மேட்ச் கண்டிப்பாக முடியும். நல்ல ஒரு பிளாக் அங்கே.
பெரியப்பட்டினம் அணியைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் மேடைக்கு அழைக்கப்படுகின்றார். கொஞ்சம் பேட் லைட் தான் ஆயிருக்கு. கொஞ்சம் சன் அவங்களுக்கான நினைவு கீழே போயிட்டாப்புல. வேற எங்கன்னா ஒரு நாட்டுக்கு போயிருக்கோம்ல சார், இந்தியாவை தாண்டி இந்த இடத்துக்கு. மிஸ்டர் நல்லத்தம்பி அவர்கள் வழங்குவார்கள். கொஞ்சம் ஃபைன் அடைச்சிருந்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. சென்டர்லேருந்து நிறுத்தி அடிச்சாரு. ஓ, நல்ல ஷூட். ஓ, நல்ல சேவ் அங்க. ஒன்ஸ் அகைன் கோல் கீப்பர். நல்ல ஸ்கில். அழகா ஜுகில் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. நல்ல பிளாக்குங்க அங்க. ஒன்ஸ் அகைன் ஒரு டிஃபென்ஸ் கொண்டு இருக்கிட்டே இருந்து பார்க்குறோம். நல்ல சேவ் கைஸ், நல்ல சேவ். நல்ல கார்னர் அங்கே பார்க்குறோம். அற்புதமான சேவுங்க கோல் கீப்பர் கிட்ட இருந்து.
அகைன் இங்கே ஒரு கோல் மிஸ் ஆயிருக்கு. So 0-0 so far Kerala and Kottayur. இந்த ஆட்டத்தில் வெற்றியின் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு வி சொல்யூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ரூபாய் 500 வழங்கப்பட உள்ளது. நடந்து முடிந்த முதல் பகுதியினர் ஆட்டத்தில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடாமல் சமநிலையில் ஆடி முடித்துள்ளார்கள். இந்த ஆட்டத்தில் முதல் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு தனலட்சுமி பேங்க் ஐயும் சார்பாக ரூபாய் 100, வெற்றியின் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு வி சொல்யூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ரூபாய் 500 வழங்கப்பட உள்ளது. விளையாட்டு வீரர்கள் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடுவர்கள் விரைவாக நடத்தித் தரவும்.
இந்த தொடர் முழுவதையும் யூடியூப் சேனலில் லைவ் செய்பவர்கள், டெலிகாஸ்ட் பண்ணுபவர்கள் டாஸ் தமிழ் யூடியூப் சேனலும் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரெண்டு டீமுமே வந்து 0-0 கோட்டை, 2 கேரளா. ரெண்டு டீமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சரிச்சதில்லைன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அணி கிட்ட கோல் போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ரெண்டு டீமுமே. ஸோ டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் பாலுமே அடிக்கடி ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கோலா இல்லைங்க, வெளியில் அடிச்சிட்டாங்க. மிஸ் ஆகிருக்கு கோலு. $89 people are watching, guys. Thank you so much for watching. லைட் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ லோயலோ காலேஜ் டீம் வரலையா? லோயலோ காலேஜ் வந்திருக்காங்களே, ரெண்டு விளாண்ட மாதிரி தான் தெரியுது எனக்கு. செகண்ட் டேலேயோ தேர்ட் டேலேயோ விளாண்டாங்க. நல்ல ஹெட்டர். வெளியில கேரளா எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு த்ரோங்க, நல்ல கார்னர்லேருந்தே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. கொட்டையூர் சான்ஸ் இருக்கா? ஒன் மேன் ஷோ. கிளாஷ் ஆகிருக்காங்க அங்கே. மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோலை. நல்ல சேவ். ஸோ கோல் கீப்பர் த்ரோ அடிக்கிறது வந்து சைட்லேயே அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதில் வந்து ஏதோ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கோலா! எஸ், ஃபர்ஸ்ட் கோல் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க கேரளா. ஸோ மச் நீடட் கோல். கேரளா அணியினர் தங்கள் அணியின் சார்பாக முதலாவது கோலை அடித்து 1-0 என்ற கோல்களுக்கு முன்னிலையில் விளையாடிக் கொண்டுள்ளார்கள். பறக்குறாரு மனுஷன். இங்கே போகிற சரியான கோலுங்க. ஸோ ஷெல்வி சீன் இந்த அல்ட்ரா ஸ்லோ மோஷன் நீங்கள் பாருங்கள். சரியான ஷாட்டுங்க. ஃபோட்டோ பண்ணி ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கோலிங்க.
இந்த மாதிரி கோல்லாம் அடிச்சா தான் நமக்கு வந்து கொஞ்சம் குதூகலமாக நம்மளும் கமெண்ட் செஷனில் வந்து கமெண்ட்ரி கொடுக்குற முடியுது. அந்த மாதிரியான ஒரு ஷாட் செம்மையாக இருந்தது இந்த கிக்கு. வாட் அ வே ஆஃப் கெட்டிங் அ ஃபர்ஸ்ட் கோல். இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காரு. கோல்லாம் இப்படி தான் அடிக்கணுன்ற மாதிரி, இது அடியல்ல இடி அப்படின்னு காமிச்சிருக்காரு. செம்ம கோலுங்க. 102. அங்கே கேளு, அங்கே ஆமாண்ணா, ஆனால் அங்கே கேளுங்க, நாங்கள் சொல்லுவாங்கண்ணா. மிஸ் ஆயிருக்கு அகைன். ஸோ சாரி கைஸ், கொடுங்க. டிஏஎஸ் தமிழ்நாடுன்னு போடுங்க வரும்ண்ணா. இல்லைன்னா அஃபா லைவ்னு போடுங்க. அஃபா லைவ்னு போடுங்க வரும். யூடியூப்ல போட்டால் வரும். வாட் ஆப்பன்னு தெரியலையே, வால் வெளில இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ தான் அந்த ஃப்ளோக்குள்ளே வந்த மேட்சோட ஃப்ளோ கெயின் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ஸ்க்கு ஃபேமஸ் கேரளா. எஸ் டெஃபினட்டாக ப்ரோ. நான் கேரளாலாம் ஆக்சுவலாக கேரளாக்கு அடிக்கடி வந்து கிரிக்கெட் லைவ் ஸ்ட்ரீமிங் போவோம். பட் வந்து கிரிக்கெட் போட்டுட்டு நேராக அதுக்கு போய்டும், ஃபுட்பால் பார்க்குறதுக்கு போய்டும். அங்கே வீக்லி கிரிக்கெட் மாதிரி எங்கள் ஃபுட்பால் நடந்துகிட்டே இருக்கும், 7s and 5s. ஸோ காலையில் மேட்ச்சை முடிச்சுட்டு நேராக கிரவுண்டுக்கு போய்டும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் நைட் மேட்ச் நடந்துகிட்ருக்கும். ஸோ அங்கெல்லாம் செம்ம க்ரௌடு. ஆக்சுவலாக இந்த க்ரௌடுக்கு ஈக்குவலாக இருக்கும் அங்கே. ஸோ இப்போ இருக்கிற க்ரௌட் அதே ஈக்குவலாக கேரளாவில் இருக்கும். ஸோ அதை விட கொஞ்சம் அதிகமானே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ செம்ம ஹாட்டாக இருக்கும். அதாவது மினிட் பை மினிட் நிறைய சான்சஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செம்ம, அதாவது டாமினேஷன் ஒரு சைடு டாமினேஷன் அப்படின்னு இருக்கவே இருக்காது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைடுமே உயிரை கொடுத்து விளாட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹீட்டாக போகும். ஸோ லீகும் சரி, ப்ரைஸ் ரவுண்டர்ஸுமே சரி. ஏன்னா எல்லோ கார்டு அவர் மட்டும் இந்த ஃப்ளோரசன் போட்டிருக்கிறதுனால பளிச்சுன்னு தெரியுறாரு ரெஃப்ரி மட்டும். அஃபா விசஸ் பெரியப்பட்டினம் மேட்ச் வீடியோ இருக்கா? இருக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்லோட் ஆயிரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அப்லோட் போட்டேன், மேக்ஸிமம் அப்லோட் ஆகிடும். 150 viewers are watching guys. Thank you so much. பிளாக் பண்ணுவாங்களா? கோலா இல்லை, வெளியில் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் ஹேவிங் எ கோல் இல்லை. ஸோ ஒரு கோலில் இருக்காங்க கேரளா. ஸோ அவங்களுக்கு அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு டிஃபெண்ட் பண்ணாலே போதும். பட் ஸ்டில் வி வாண்ட் 1 கோல் அப்படின்னு சொல்லி இங்கே ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் கோட்டையூர் மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த கோலை. ஒரு சான்ஸ் இருந்தது. இல்லை, யூடியூப்ல போயிட்டு அஃபா லைவ்னு போடுங்க. AFFA ஃபுட்பால். AFFA. விடிய விளையாட்டு நடக்கும். கிரேசி கேரளா ஃபுட்பால் ஃபேன்ஸ். டெஃபினட்டா சல்மான் ப்ரோ, ஷோர்லி. நாங்கள் 12:31 நைட் மேட்ச் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஃபுல் நைட் நடக்கும். ஒரு 6 o'clock ஆரம்பிக்குது அப்படின்னா அடுத்த நாள் 6 o'clock வரை நடக்கும். பட் 6 o'clock இல்லை, ஒரு 8 o'clock வரை நடக்கும். வெயில் வந்ததுக்கப்புறம் நடக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நடக்கும். ஸ்டில் கோட்டையூர் இங்கே காம்படிட் பண்ணிட்டு இருக்காங்க கேரளா கிட்ட. அவ்வளோதான், என்னதான் வந்து ப்ராக்டிசஸ் இருந்தாலும், என்னதான் நிறைய மேட்சஸ் அவங்க ரெகுலராக ஆடிட்டு இருந்தாலுமே கேரளா, பட் அவங்க கூட வந்து கோட்டையூர் இங்கே சரியான ஒரு பலப்பரிச்சை தான். பட் ஒரு சின்னதாக ஒரு கோல் அகைடில் இருக்கிறாங்க கேரளா. ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணும். இங்கே கோட்டையூர் ஒரு கோல் போட்டு காம்பன்சேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல ஐயோ, ஜஸ்ட் ஓவர் த போஸ்ட். நான் சொன்னதே போய் திருப்பி சொல்லிட்டியே. அப்படின்னா என்ன ஜஸ்ட் ஓவர் த போஸ்ட்? என்ன சொல்லுடா, அப்படியே ஏக்க கொடுத்த. ரத்னம் காலேஜ் டீம் என்னாச்சு ப்ரோ? ரத்னம் காலேஜ் டீம் டிஎன் போலீஸோட விட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிஎன் போலீஸோட விட்டாங்களா, தஞ்சாவூரோட விட்டாங்கன்னு தெரியல.
கோட்டை இது. அதில் என்ன எழுதிருக்கு? அப்போ மேட்ச் யாருக்கு? அப்புறம் ஏன் திருப்பி என்கிட்ட கேட்குற? எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணும். இவன் சும்மா உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கிறான். இவன் ஏதாவது பண்ணணும் அதானே? இல்லை ஆமான்ற 1-0. கேரளா ஜெயிக்குமா கோட்டை ஜெயிக்குமா? ஏன் ஒரு கோல் ஆல்ரெடி அடிச்சிட்டாங்கண்ணா? ஏய் தில்லா அலங்கரி ராணி பைசைக்கிள் கிளிக். பட் மாறிடுச்சு, ஷிஃப்ட் ஆகிருக்கு பால். பட் கேரளா விடுற மாதிரி தெரியல. இன்னும் ஒரு கோல் அடிக்கலான்னு ஒரு எண்ணத்திலே இருக்காங்க. அது இன்டென்ஷன் தெரியுது, கோல் 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 கோல்னு சொல்லி. ஸோ நம்மளோட வேலை வந்து ஒரு மேட்ச்சில் எவ்வளோ மேக்ஸிமம் கோல் அடிக்கணுமோ அவ்வளோ ஆஃப் சைடு ஆஃப் சைடு ஆஃப் சைடு எவ்வளோ கோல் அடிக்கணுமோ அவ்வளோ கோல் அடிக்கணும். அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். ஆப்போனன்ட் டீம் என்ன அடிக்கிறாங்கிறது நமக்கு முக்கியமே இல்லை. பட் வந்து நம்மளோட இன்டென்ஷன் கோல் 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 தான் இருக்கணும். அந்த டாமினன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க இன்டென்ஷன் தெரியுது. எப்படில வேணா பண்ணுங்களாடி. பார்வையாளர்களுக்கு நினைவூட்டுகிறோம், நாளைய தினம் இவ்வரங்கிலே 2 ஆட்டங்கள் நடைபெறும். முதலாவது ஆட்டமாக சென்னையா எஃப்சி ஆம்பலாப்பட்டு அணியினரும் இந்த ஆட்டத்தின் வெற்றியாளர்களும் விளையாடுவார்கள். இரண்டாவது ஆட்டமாக அஃபா அதிராம்பட்டினம் அணியினரும் ZAMF காயல்பட்டினம் அணியினரும் விளையாடுவார்கள். நாளை தினம் நடைபெறும் 2 ஆட்டங்களும் காலிறுதி ஆட்டம், குவார்டர் ஃபைனல் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அரபிக் கமெண்ட் பண்ற மாதிரி கோல்னு சொல்லுங்க. அரபிக் கமெண்டா? என்ன வச்சு செய்யணும்னு பிளான் பண்ணிட்டீங்க அதானே? எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃப்ளோரசன் கலர்ல ஜெர்சி போட்டு விட்டுலாம் நினைக்கிறாங்க. அந்த கலர் கூட நல்லா பளிச்சுன்னு தெரியுது, பச்சை கலரு. கோல் 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 இல்லை, டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே சைடு வாக்கில் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இல்லையா பால் ஒன்றும் வெளில போலையா? ஸ்டில் ஹேவிங் எ சான்ஸ் ஃபார் கோலா? நத்திங் மச். நான் எடுத்துகிட்டு போயிடறேன்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு. பால் வெளியிலையா? இல்லை உள்ள அமிச்சிட்டாரு வெளில. ஸோ பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நானும் சப்ஸ்கிரைப் பண்ணுமா? போட்டா ஒன்று கிடைக்குமா? நான் வேலை பார்க்கணும்டா. என் வேலையே கமெண்ட் பண்ணுறேன்டா. என்ன வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நீங்க? யாராவது பார்த்தவங்க திட்ட போறாங்க. இப்போ பாரு லைவ்ல பார்த்துருப்பாங்க. வை மாஷா, நீங்க கமெண்ட் பண்ணுனா தான் மேட்ச் பார்க்கவே ஒரு கிக் இருக்கு. ஏய் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளோட தாரக மந்திரம். ஃபுட்பால் ஆக்சுவலாக ஒன்றும் ஸ்டில் ப்ராக்டிஸ். அந்த மேட்ச் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே நல்லாவே பண்ணலாம். கேரளா 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 இல்லை, ஒரு கோல் அடிக்கல, எல்லோ கார்டு கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சு இது ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக செம்ம டாமினன்ஸாக இருக்கும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ கிக்ஸ் சாரி டை பிரேக்கர்ஸ் பார்ப்போம். அண்ட் கோலுமே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1-2 கோல் அப்படி போகும். மேக்ஸிமம் 0-0 மேக்ஸிமம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. குவார்டர் ஃபைனல்ஸில் 0-0 இருக்காது. டை பிரேக்கர் வந்தாலுமே 1 கோல் 2 கோல் ஈச் 1 ஈச் 2 அப்படி அடிச்சிருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் டோர்னமெண்ட்ஸில் நடந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக இப்போயுமே அந்த மாதிரி நடக்கும். குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே கருப்பா இருக்கு. நாளைக்கெல்லாம் வந்துடாத. இன்னைக்கு ஏதோ ஒரு நாளைக்கு வேற ஒரு 2 போறானே. நாளைக்கு என்ன பண்ண காத்திருக்கானோ?
என்ன சேவுங்க, சேவா இல்ல பால் மேல அடிச்சிருச்சா? அப்பா செம்ம சேவுங்க, செம்ம சேவ். நடந்து மலபார் எஃப்சி பையனூர் கேரளா அணியினர் வெற்றி பெற்றுள்ளார்கள். நாளைய தினம் அரங்கில் 2 ஆட்டங்கள் நடைபெறும். முதலாவது ஆட்டமாக பையனூர் கேரளா அணியினரும் சென்னையா எஃப்சி ஆம்லாப்பட் அணியினரும் குவார்டர் ஃபைனல் விளையாடுவார்கள். இரண்டாவது ஆட்டமாக அஃபா அதிராம்பட்டினம் அணியினரும் காயல்பட்டினம் அணியினரும் இரண்டாவது ஆட்டமாக விளையாடுவார்கள். நாளைய தினம் நடைபெறும் 2 ஆட்டங்களும் குவார்டர் ஃபைனல் ஆட்டம். கோல் அடித்த விளையாட்டு வீரர் மேடைக்கு அழைக்கப்படுகின்றார். கேரளா அணியைச் சேர்ந்த கோல் அடித்த விளையாட்டு வீரர் மேடைக்கு அழைக்கப்படுகின்றார்.